Question. குடியரசுத் தலைவர் முர்மு எந்த நாடுகளுக்கு 4 நாள் பயணம் மேற்கொள்கிறார்? Option A. ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ். Option B. ஸ்பெயின் மற்றும் இத்தாலி. Option C. போர்த்துகல் மற்றும் ஸ்லோவாகியா. Option D. கிரீஸ் மற்றும் துருக்கி. The correct answer is போர்த்துகல் மற்றும் ஸ்லோவாகியா. Question. எந்த மாநில அரசு சமீபத்தில் 2025ஆம் ஆண்டிற்குள் 2000 மெகாவாட் சூரிய சக்தி திறனை சேர்க்கும் நோக்கில் ஒரு ஒருங்கிணைந்த தூய்மையான எரிசக்தி கொள்கையை வெளியிட்டது? Option A. கேரளா. Option B. கர்நாடகா. Option C. அசாம். Option D. தமிழ்நாடு. The correct answer is அசாம். Question. எந்த நாடு தனது பாதுகாப்பு செலவை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2 விழுக்காடு ஆக இரட்டிப்பாக்க உள்ளது? Option A. ஆஸ்திரேலியா. Option B. கனடா. Option C. நியூசிலாந்து. Option D. சிங்கப்பூர். The correct answer is நியூசிலாந்து. Question. பங்களாதேஷ் எந்த நாட்டிற்கு ஸ்டார்லிங்க் வெளியீட்டிற்கான உரிமம் வழங்கியுள்ளது? Option A. இந்தியா. Option B. அமெரிக்கா. Option C. சீனா. Option D. ரஷ்யா. The correct answer is அமெரிக்கா. Question. கஜகஸ்தான் மற்றும் WHO இடையே சமீபத்தில் கையெழுத்தான ஒத்துழைப்பு மூலோபாயத்தின் முதன்மை நோக்கம் என்ன? Option A. 2030க்குள் போலியோவை ஒழித்தல். Option B. 2030க்குள் நிலையான வளர்ச்சி இலக்குகளை SDGs அடைதல். Option C. HIV எய்ட்ஸ் நோயை எதிர்த்து போராடுதல். Option D. தாயின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல். The correct answer is 2030க்குள் நிலையான வளர்ச்சி இலக்குகளை SDGs அடைதல். Question. ஏப்ரல் 2025இல் CSIR ஸ்டார்ட் அப் மாநாட்டை எந்த நகரம் நடத்தவுள்ளது? Option A. டெல்லி. Option B. மும்பை. Option C. ஹைதராபாத். Option D. சென்னை. The correct answer is ஹைதராபாத். Question. விண்வெளித்துறை தொடர்பாக இந்தியா ஒரு ஆவணத்தை உருவாக்கி வருகிறது. அது என்னவென்று அழைக்கப்படுகிறது? அது வெளியிட எவ்வளவு காலம் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? Option A. விண்வெளி ஆய்வுக் கொள்கை 6 மாதங்கள். Option B. இராணுவ விண்வெளி கோட்பாடு 3 மாதங்கள். Option C. தேசிய விண்வெளி மூலோபாயம் 1 வருடம். Option D. விண்வெளி பாதுகாப்பு நெறிமுறை 9 மாதங்கள். The correct answer is இராணுவ விண்வெளி கோட்பாடு 3 மாதங்கள். Question. எந்த அமைப்பு சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் வக்பு சட்டத்தை எதிர்த்துள்ளது? Option A. அகில இந்திய இந்து மகாசபை. Option B. அகில இந்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் AIMPLB. Option C. இந்தியாவின் ஷியா வக்பு வாரியம். Option D. ஜாமியத் உலமா ஹிந்த். The correct answer is அகில இந்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் AIMPLB. Question. ஹஜ் பயணத்தை முன்னிட்டு இந்தியா மற்றும் 13 பிற நாடுகளுக்கான விசா ஒதுக்கீட்டை எந்த நாடு நிறுத்தி வைத்துள்ளது? Option A. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். Option B. கத்தார். Option C. சவுதி அரேபியா. Option D. ஓமன். The correct answer is சவுதி அரேபியா. Question. இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு ரயில் பாலம் எந்த மாநிலத்தில் சமீபத்தில் திறக்கப்பட்டது? Option A. கேரளா. Option B. கர்நாடகா. Option C. தமிழ்நாடு. Option D. ஆந்திர பிரதேசம். The correct answer is தமிழ்நாடு. Question. ஆந்திர பிரதேசம் தனது கல்வி முறையை எந்த அரசு திட்டத்துடன் சீரமைத்து வருகிறது? Option A. சர்வ சிக்ஷா அபியான். Option B. தேசிய கல்விக் கொள்கை NEP. Option C. ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். Option D. சமக்ரா சிக்ஷா அபியான். The correct answer is தேசிய கல்விக் கொள்கை NEP. Question. அமெரிக்க விண்வெளிப் படை சமீபத்தில் $13.70 பில்லியன் மதிப்புள்ள ஏவுதல் ஒப்பந்தங்களை எந்த நிறுவனங்களுக்கு வழங்கியது? Option A. ஸ்பேஸ்எக்ஸ் ULA மற்றும் போயிங். Option B. ஸ்பேஸ்எக்ஸ் ULA மற்றும் ப்ளூ ஆரிஜின். Option C. போயிங் லாக்ஹீட் மார்டின் மற்றும் ப்ளூ ஆரிஜின். Option D. லாக்ஹீட் மார்டின் ஸ்பேஸ்எக்ஸ் மற்றும் ULA. The correct answer is ஸ்பேஸ்எக்ஸ் ULA மற்றும் ப்ளூ ஆரிஜின்.
Question. எந்த நாடு சமீபத்தில் அமெரிக்காவுடன் இணைந்து தடுப்பு நோக்கில் கூட்டுப் பயிற்சிகளை மேற்கொண்டது? Option A. ஜப்பான், Option B. தென்கொரியா, Option C. பிலிப்பைன்ஸ், Option D. ஆஸ்திரேலியா. The correct answer is. பிலிப்பைன்ஸ். Question. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டம் FCRA இன் கீழ் முந்தைய அனுமதியின் மூலம் பெறப்பட்ட வெளிநாட்டு நிதிகள் குறித்த மத்திய அரசின் நிலைப்பாட்டை பின்வரும் எந்த அறிக்கைகள் துல்லியமாக பிரதிபலிக்கின்றன? Option A. 10 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும். Option B. வரம்பின்றி செல்லுபடியாகும். Option C. 4 ஆண்டுகளுக்கு மட்டுமே செல்லுபடியாகும். Option D. 5 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும். The correct answer is. 4 ஆண்டுகளுக்கு மட்டுமே செல்லுபடியாகும். Question. டெல்லி மெட்ரோ மேம்பாட்டிற்காக ஜப்பான் எந்த அமைப்பிற்கு $520 மில்லியன் கடன் வழங்குகிறது? Option A. உலக வங்கி, Option B. ஆசிய வளர்ச்சி வங்கி, Option C. சர்வதேச நாணய நிதியம், Option D. ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம். The correct answer is. ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம்.